சாட்சிங்க ஆலோசனைக்கு முன்பதாக யாராவது சாட்சி சொல்லிருக்கீங்களா? சகோதரி தைலம்மா என்கிற கிரேஸ் நம்முடைய மத்தியில வந்திருக்காங்க. சிஸ்டர் கொஞ்சம் எழுப்பி நிற்கிறீங்களா? கரங்களை கட்டி நம்ம அன்போடு வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற தெரசா சிஸ்டருடைய பிரதரோட ஃபேமிலி வந்திருக்காங்க. கரங்களை தட்டி அவங்களை நான் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் மணி வந்திருக்காங்க. ராஜசிங்க ஐயாவுடைய ஐயா நல்லா இருக்காங்களா? ஹல்லேலூயா. அந்த சுகத்தை கேட்டு அம்மா ஒரு சின்ன ஆபரேஷனுக்குள்ள போனாங்க. நல்ல சுகத்தை கொடுத்திருக்காங்க ஐயா. இன்னைக்கு தைரியமா சந்தோஷம் வந்திருக்காங்க. சபையை சேர்ந்து ஆண்டவரை வழிநடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாஸ்டர் வந்து நமக்கு சர்ச் குரூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு அறிவிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்துல பேஜ் நம்பர் 32 32 இந்த உயிர்த்தெழுதல் தினம் இந்த புத்தகம் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? அந்த புத்தகம் இருக்கு. ஹல்லேலூயா. உத்தமமா இருக்கிற ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தான் கொண்டு வந்திருக்காங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வதிக்கிறோம். சரி, நீங்க கொஞ்சம் நினைச்சோன்னா தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போன பிறகு அந்த 32ஆம் பக்கத்தை எடுத்து நீங்க வாசிங்க. நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய பாடுகள் பட்டு பாசம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போன பிறகாயும் அந்த பக்கங்களை எடுத்து வாசிங்க. நம்ம டக்குன்னு ஒரு விஷயம் வாசித்து முடிச்சிருவோம். உயிர்த்தெழுதல் தினம் ஞாயிறு இன்னைக்கு. ஓகே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மத்தேயு 28:5-6. தேவதூதன் பெண்களை பார்த்து பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் நீங்க படிங்க. 32ஆம் பக்கத்துல அறிக்கை பக்கத்துல உங்க பெயரை நீங்க எழுதும்படி பாசத்தாழ்மையோடு கேட்டிருக்காங்க. அதை நீங்க செய்யும்படி உங்களை நம்ம அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனை காலை வேளையிலே விஜய், கவிதா அவங்க குடும்பம் எல்லாம் உற்சாகமாக வந்து இந்த சபையை அருமையா அலங்கரித்திருக்காங்க. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். சபைக்கு தேவையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட நீங்க சபையை முடிச்சு வெளியே போகும்போது அங்க ஒரு போஸ்டர் இருக்கு பாருங்க. இயேசு யாருக்காக உயிர்த்தெழுந்தார். யாராவது ஒரு இடத்துல போய் எழுதுங்கப்பா. திருப்பி கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் திருப்பி அந்த வாழை கொஞ்சம் பாருங்க. இயேசு யாருக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க. பிள்ளைகள் உற்சாகப்பட்டதை செய்திருக்காங்க. ஆகவே நம்ம உற்சாகப்படுத்துவோம். நீங்க போகும்போது அதை திறந்து நீங்க உள்ள பார்த்துட்டு போங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அங்க தெரியும் இயேசு யாருக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்தாக நமக்கு எப்பொழுதும் நடக்கிற ஜெப கூட்டம் ஏப்ரல் 8ஆம் தேதி மல்டி பர்பஸ் காலில் எங்க நமக்கு நடக்கும். ஜெப கூட்டம் சாயங்காலம் 7:30 மணிக்கு. சரிங்களா? 8 மணிக்கு ஜெப கூட்டம், 7:30 மணிக்கு சாயங்காலம் நமக்கு நடக்கும். பெண்கள் ஜெபக்குழு கூட்டம் எல்லா வியாழக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கலந்து கொள்ளுங்க. ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு சிறுவர் பள்ளி ஆராதனை, பிள்ளைகளுக்குரிய சிறுவர் பள்ளி அங்கே நடைபெறுகிறது. வர்ஷிப் பிராக்டிஸ் இருக்கு. அதுலேயே நீங்க தயவு செய்து கலந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுது இன்றைக்கு ஈசு தினமாக இருக்கிறபடினாலே நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆகவே கரங்களை தட்டி நம்மளை உற்சாகப்படுத்தி வரக்கூடிய மலேசியாவின் இளைய தலைமுறைகள் இப்பொழுது வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுக்கு இறுதி ஆழத்திலிருந்து அதிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நான் ஆண்டுடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் இருப்பதற்கு காரணமே இன்று நம் மத்தியில் உயிரோடு பிரசனமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எவ்வளோ போராட்டங்கள் தெரியும், எவ்வளவு போராட்டங்கள் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நிற்பது எத்தனை விபத்துக்கள், எத்தனை ஆபத்துக்கள் நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தார். அவர் உங்கள் மத்தியிலே உயிரோடு வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு வருஷம் நான் இந்த விசேஷமான நாளை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமாவா? அவருடைய உயிர்த்தெழுந்த உண்மையான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வந்திருக்கிறது.
That matters. எத்தனை ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை ஒரு விசேஷ பண்டிகையாக கொண்டாடி இருக்கிறேன். So what? பார்க்கிறேன் நான் இயேசுவோடு கூட உண்மையை மறித்தது உண்டானா நானும் அவரோடு கூட உயிரோடு எழும்பணும். உயிரோடு கண்டிப்பாக இருக்கணும். எது நம்ம அடக்கம் பண்ணணும். அந்த வாழ்க்கையில அவைகளெல்லாம் சிறுவர்களை அடக்கம் பண்ணணும். வளரவிடக்கூடாது. சரிங்களா? இயேசு எல்லாவற்றையும் சுத்தமத்தமாகி முறியடித்தார். எங்க? சிலுவையில். பாவம், சாபம், கோபம், பகை, விரோதம் எல்லாமே சிலுவையிலே முறியடிக்கப்பட்டது. அவைகளெல்லாம் முறியடிக்கப்பட்ட தருவாயில் தான் தேவஜனமே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷமான பாடம் அதுதான். ஆரம்பத்துக்கு முடிவு இருக்கிறது அல்லவா? வாழ்க்கைக்கும் ஆண்டவர் முடிவு கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் செய்தி நமக்கு பாஸ்டர் ஜெப்ரி தயார் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி தான் அவர் அவங்களோட திருச்சபையிலே பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 3வது வசனம். இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய கொடூரமான சிலுவை மரணம். அதுக்கு முன்பதாக பாஸ்டர் ஜெப்ரிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, செய்தியை தயார் பண்ணி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அதிக முக்கியமான வேலை தெரியும். சகோதரி என்ன சொல்லுவாங்க, ஜோதி பாயம், அவங்க உடம்பு சரியில்லை. அவங்க வயிற்று பேசினதுக்கு இல்லை, ஆனால் அந்த வேலை யாரும் செய்ய முடியாது. சரி, உடம்பு சரியில்லை, சுகம் இல்லை. இருந்தால் இந்த பண்டிகை நல்லபடியாக ஆசீர்வாதமாக நடக்கணும் என்று சொல்லி அவங்களுடைய பங்கீடு அதிகமாக இருக்குது. மொழிபெயர்க்கலாம். சரிங்களா? நான் செஞ்சிருக்கிறேன், என் மனைவி செஞ்சிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு சரி, அதிகமாக நம்ம மெசேஜ் அதிகமாக நம்ம சொந்தமாக செய்வது. நான் இந்த நாளிலே கூட அறிஞர் சகோதரிக்கு நான் அதிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிஸ்டர், God will honor you for the work that you have done for the glory of God. நம்மளுடைய சொல்ல கத்தரிக்கு விஜய் மரணம் இந்த சபையை அதிகமாக வாரப்பட்டு நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேலைக்கு போயிடுறேன். தம்பி இங்கே தான் இருக்கேன். அப்போதான் ஐ கேன் பி இந்த கேமரா. சரி, ஓகே. எனவே 53வது என்ன சொல்லுவாங்க, ஏசாயா 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டது. இந்த பெரிய வழியிலே நம்ம என்ன செஞ்சுட்டோம், கடந்து போயிட்டோம். சரி, அவர் எப்படி அதாவது மரணத்தை சந்திக்க போகிறார் என்று சொல்லி 700 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமா ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அடுத்து சரி, மீட்பின் போது நாம் இப்ப தேவஜனமே அவர் எப்படி என்ன அவர் எப்படி அவரை பார்க்கிறாங்க, பொது ஜனங்கள் how they see Jesus. பொது ஜனங்கள் அவர் எப்படி தெரியுமா பார்க்கிறாங்க? யோசேப்பு மேரியோட பையன், தச்சனுடைய பையன், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க எவ்வளவு தர குறைவா இருக்குது. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னாக்கா அவரு கடைசியா தரமான இடத்துல வச்சிருக்கிறாங்க. சரி, ஆனா அவரு பொதுமக்களுக்கு தெரியாது, யூதர்களுக்கு தெரியாது, இயேசுவோட பெற்றோர்களுக்கு தெரியாது. இவர் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் பாடுவாரு, சரிங்களா, உலக பாவங்களுக்காக ரத்தம் சிந்துவார் என்று சொல்லி மரியா யோசேப்புக்கும் தெரியும். அப்படி தெரிந்திருந்தா ஒரு தடவை அவர் வீட்டில் பிரசங்கம் பண்ண பொழுது ஏன் அவரை தேடி வராங்க? இயேசு சொல்றாரு, நாங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னோட பிதாவே செத்து
என் சொந்தத்துக்கு நாங்க வரல. I have not come here to do my own work. people of God, அவருடைய சித்தத்தை இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்ய உட்கார்ந்து இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு நிராகரித்த விதம், எங்கள் இயேசு, மக்கள் இயேசு எப்படி பார்த்தாங்க? நான் சொன்ன பிரகாரமா இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவே வரவேற்றாங்க. அம்மாவா இல்லையா? கழுதை மேல உட்கார்ந்து கொண்டு அவரை வரவேற்றாங்க. எப்படி வரவேற்றாங்க? ஒசன்னா ஒசன்னா. இயேசுவே அழுதாங்க. அவங்க ஒசன்னா என்று சொல்றாங்க. இட்ஸ் நாட் an ordinary way. ஒரு சாதாரணமான ஒரு குரல் இல்லை ஜனமே. பொது ஜனங்கள், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒசன்னா ஒசன்னா என்று சொல்லி வரவேற்கிற விதம் அழுது, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்களை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த ரோமனுடைய ஆட்சி எங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. இந்த ரோமனுடைய ஆட்சியிலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, ரட்சிங்க என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இந்த பாடலை பாடுறாங்க. யோசனா யோசனா, எங்களை ரட்சிங்க, எங்களை ரட்சிங்க. நான் இதை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அது என்னுடைய பாடலாக மாறும். Convert this to your own song. அவங்க சொன்னது உண்மைதான். ஆனா இன்றைக்கு நானும் அநேக அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றப்படணும். நல்ல கெட்ட பழக்கங்கள் என் வாழ்க்கையை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கதறுகிற நானும் என்னையும் காப்பாற்று, என்னையும் ரட்சிங்க. அதுக்காக தானே இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து பாடுபட்டு உங்களுக்காக எனக்காக சிலவுடைய மறித்த சாதாரணமான ஒரு மரணம். நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தார். பரபாஸ் சொல்றோம். பரபாஸ் யாருக்கு? பரபாஸ் தேவ மகன். மொழிபெயர் பரபாஸ் என்ற வார்த்தை வந்து அரபிக். சரி, அப்படி சொல்லிடுறேன். அவரு வந்து ரட்சிக்கப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். நான் இயேசு கிறிஸ்து கண்டி கைது செய்து பிடிப்பட்டு அடிக்கப்பட்டு மறிக்காம இருந்தாக்கா அன்றைக்கு பரபாசுக்கு விடுதலை இல்லை. யார் இந்த பரபாஸ்? பரபாஸ் சாக வேண்டிய இடத்துல இயேசு செத்து போனார். நம்ம சாக வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக இந்த உணர்வோடு தான் தேவச்சனமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறார். நான் சொன்னல, இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி வரவேற்றாங்க? வசனா வசனா என்று சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பரித்து அவர் வரவேற்றாங்க. இதே ஜனங்கள் தான் வசனா வசனா என்று சொல்லி பாடின இதே ஜனங்கள் தான் இயேசுவை சிலுவையிலார், அவரை சிலுவையிலார் என்று சொல்லி அதிகமாக சத்தமிட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்தில் கூட யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும், அவரை தீர்த்து கழிக்கணும். ஏன் தெரியுங்க அவ்வளவு தீவிரமாக இறங்கினாங்க? சரி, அவங்களுடைய எல்லாம் வேஷம் கலைந்து ஹிப்போக்ரிட்ஸ், ஜூயிஷ் பாரிசீஸ், சரிங்க, அவங்க எவ்வளவு வந்து வேஷம் சரி உள்ள வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்களுடைய நிஜமான சுபாவம் கலைக்கப்படும். இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீங்களா எப்படிப்பட்டீங்க? கலரில வெள்ளை சாய் பூசணத்துக்கு சமமா இருக்கிறீங்க. கலரில வெள்ளை சாய் பூசணம், ஆனா உனக்கெல்லாம் என்னது? அழிவு, நாற்றம் வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நம்ம வாழ விட்டோமா, வளர விட்டோமா? நம்மளோட அண்டவளத்துல என்ன செஞ்சிருவாரு? சொல்லிடுவாரு. ஆனா சொல்லிட்டு தான் இருக்கு. மத்தேயு 24:25 வாசி. அந்த ஒரு காரணத்துக்காக யூதர்கள் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க, அவர் புறக்கணிப்பட்டார். அது நான் சொன்ன பிரகாரமாக கைது செய்யப்பட்டார். சீடர்கள் அவரை கைவிட்டுட்டாங்க. ரொம்ப விஷயங்கள் இதுல இருக்கிறது. எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்துல கைது செய்ய விட்ட பிறகு சீடர்கள்லாம் காணாம மறந்து ஓடி போயிட்டாங்க. அதே நேரத்துல யூதாஸ்காரி இயேசுவை காட்சி கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் பிதா இயேசுவை எப்படி கவனித்தார்? இவங்களெல்லாம் அவர் கடந்து போறாரு தெரியுங்களா? மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சிலுவை மரணம் ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு, மனத்திருப்பதற்கு, சரியான பாதையில் போவதற்கு.
இதெல்லாம் சரியா இருந்தாதான் இன்று நம்ம கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது நம்மளுக்கு நிறைய விதத்துல ரோச்சனமாக சேவை செய்யும். இதான் இயேசுவை எப்படி கௌரவப்படுத்தினாரு அந்த பகுதிக்கு. ஓகே, இதான் இயேசுவை மருத்துவர்லேருந்து எழுப்புனது ஒரு பெரிய அற்புதம். இது வரைக்கும் எத்தனை பேர் மறுத்து இருக்கிறாங்க அம்மாவாலே அவங்களுக்கு தெரியும். நான் சம்மரி பண்ணிடுறேன். லாசரஸ் மறுத்து எத்தனை நாள் கழிச்சு உயிரோடு எழுந்தாரு? 4 நாள். யார் அவர் உயிரை ஆக்கினாரு? இயேசு கிறிஸ்து தான் லாசரஸை என்ன செஞ்சாரு? உயிரோடு கொண்டு வந்தார். ஆனால் லாசரஸ் செத்து போயிட்டாரு மறுபடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார். அவர் செத்தார், சாவு மரணம் மாற என்ன செய்ய முடியல, பிடிச்சு கொள்ள முடியல. Yes, put death to death. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை மறிக்க பண்ணிட்டார். இனிமே மரணம் நம்மளுக்கு இல்லை. 2வது மரணம். நான் மறித்தாலும் மறுபடியும் இயேசுவோடு கூட உயிரோடு இருந்தோம். அவ்வளவு வல்லமைங்க அவருடைய மரணத்தில். சரிங்களா? நான் சொன்னது மீட்பர் இயேசு நமது மரணத்தை சாகடித்தார். உண்மையிலே the man Jesus died our death. He died our death. இது நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். சரிங்க? அப்படி என்றால் நம்மளுக்கு 2வது மரணம் இருக்காது. சரிங்க? அவர் பாருங்க, நம்மளுக்காக பிரதிநிதியா வந்தார். Jesus died as a substitute. பிரதிநிதி. நான் சொன்ன ஆரம்பத்தில் நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தாருங்க. அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், எந்த பாவமும் அறியாதவர். இருந்தாலும் நம்மளுக்காக ஒரு உத்தமனாக, பரிசுத்தனாக, நீதிமானாக மரித்தார். சரிங்களா? நம்ம சுமந்து கொள்ள வேண்டிய பாரமான பாவம் அவர் மேல் சுமக்கப்பட்டது. இயேசுவே அநியாய தீர்ப்பை மற்றும் தண்டனை நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்ம நான் சொன்ன பிரகாரமாக we actually been judged, okay, to face death. நம்ம எப்படி தெரியுங்களா? நம்ம சாக வேண்டியவர்கள் என்று சொல்லி தீர்மானம் பண்ணியாச்சு. verdict has been passed. நம்ம சாக வேண்டியவர்கள் தீர்மானம் பண்ணியாச்சு. அப்படிதான் சொல்லி இருக்கிறார். இயேசு நமது மரணத்தை சாகடித்து இயேசு நமக்காக பரிகாரமாக மரித்தார். ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீங்க சாக வேண்டாம். நீங்க சாக வேண்டாம். நான் உங்களுக்காக என்ன செய்றேன்? சாக. நீங்க தாங்க. ஏன்னா நீங்க குற்றவாளி. பாருங்க, நான் குற்றவாளி. அதனால நான் சாகிறேன். நான் சாகினாக்கா என்னுடைய அப்பா பிதாவானவர் என்னை உயிரோடு கொண்டு வருவார். எது நிமித்தம்? நான் நீதிமான்க, பாவம் செய்யாத, தப்பு பண்ணாத. நீங்க அப்படிதான் அந்த கடவுளை உட்கார்ந்திருக்கிறீங்க. எப்படி உட்கார்ந்திருக்கிறீங்க சொல்லுங்க? நீதிமான்களா, குற்றமற்றவர்களா? இந்த நிலைமைக்கு உங்களை யார் கொண்டு வந்தா? இயேசு கிறிஸ்துனுடைய கொடூரமான சிலுவை மரணம். அடுத்தது பிதா தெய்வீக வல்லமையாலே உயர்த்தித்தார் இயேசு கிறிஸ்து. யாரால் இந்த அற்புதம் செய்ய முடியாது? மகாத்மா காந்தி, நேரு, சரிங்க, பேர் புகழ்பெற்ற பெருக்கள் அவங்களெல்லாம் மறுத்த போக இருக்கிறாங்க. சதாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சரிங்க, அவங்கெல்லாம் மறுத்து போனவங்க. ஆனால் உயிரோட எழுந்து வந்தாங்களா? இல்லை. அதுதாங்க ரொம்ப வித்தியாசம். அவங்க எவ்வளோ பணக்காராக இருக்கிறோம், எவ்வளோ வசதியாக இருக்கிறோம், எவ்வளோ பேர் புகழ பெற்று இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள உயிரோட எழுந்திருக்க முடியலையே. கிறிஸ்துவுக்கு வாழ்கிற நீங்களும் நான், கிறிஸ்துவோடு கூட சிலுவையை மறித்த நீங்களும் நான், கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க உயிரோடு எழுதுவீங்க. ஒரு அழகிய சொல்றேன், கிறிஸ்தவமா இருக்கிறது ஒரு பரம பாக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கோ நம்ம வாழ்கிறதுனால அவரோட கூட சிலுவையை மறிக்கிறோம். மறித்த பிறகு அவர் 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தாங்க. நாமும் அவரோடு கூட உயிரோடு எழும்பி தேவனுடைய மகிமையை நம்முடைய உயிர் தெரிதல் மூலமாக வெளிப்படுத்துகிறோம்.
in and through our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவஜனம் அல்லது நம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவனுடைய உயிர்த்தெழுதல் மகிமை வெளிப்படுத்துகிறவராய் பிதா இயேசுவை அவர் உயர்த்தின விதம், பிதா தெய்வீக வல்லமையினாலே இயேசுவை உயர்த்திட்ட power. He is a powerful God. Our Father இயேசு கிறிஸ்து பரமபிதா வல்லமையானவரே. எப்படி தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய வல்லமை fire. உங்களுக்கு நீங்க பேய வேலைக்குலாம் நினைக்கலாம், நோய்பட்டவர்களை சுகமாக்கலாம், உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளுநரை சொல்லுங்க. ஓ நன்றி. இதா சகல விதமான வியாதிகள் நோய்களை சுகப்படுத்துகிறவராக இருக்கு. தொடர்ந்து ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராம நமக்கு எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாரையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அவர் பிடிச்சு வச்சுக்கல, அவர் உயிரை என்ன செய்யல, பிடிச்சு வச்சுக்கல. He did not spare his time. எல்லாத்தையும் கொடுத்துட்டார். பிதாவானவர் அவருக்கு இருந்த ஒரே குமாரன் என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டார். நீ செத்தாதான் இந்த உலகம் வாழ முடியும், நீ செத்தாதான் மாசுபடுமான வாழ முடியும், நீ செத்தாதான் நானே ரெண்டாவது அக்னி, சரி நான் நரக வாழ்க்கை போக வேண்டாம். அப்ப நரக வாழ்க்கை போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மரணம் அங்கே காரணமா இருக்கு. நம்ம படுக்க வேண்டிய இடத்துல, நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்துட்டார். மீட்டுக் கொள்ளும்படியாக ரட்சிப்பு நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. We should not take the salvation of our life very lightly. நம்ம நிறைய காரியங்கள் சொந்தமா செய்யணும், ஸ்டப்பாக செய்யணும், சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு வல்லமை என்ன செய்ய உங்களை காப்பாற்றும். அல்லது விடுதலைங்க உண்மையில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்முடைய எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து சாப வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். கலர் நான் சொல்றேன், கலர் யார் இந்த கலர் நடக்கும்? கலருடைய கல். Who actually removed the tombstone? It's not a very light one. அது ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஐயோ, அது 10 பேர் தூக்க வேண்டிய ஒரு பெரிய கல்லறினுடைய கல்லு நவுத்தப்பட்டு யாரு நவுத்தணும்? யாவா? என்ன தப்பு சொல்றேன், இதுல உங்களுடைய வாழ்க்கை என்ன தடையா இருக்கிறது? நீங்க ஆண்டவருடைய இடத்துல வருவதற்கு நீங்க இன்னும் சுடுகாட்டிலே இருக்கிறீங்களா, மருத்தே இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கல்லு நவுத்தப்பட்ட இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கல்லு நவுத்தப்பட்டு இருக்கிறதா? அல்லது நீங்க பட்ட வியாதிகள் அந்த கல்லு நவுத்தப்பட்டு இருக்கிறதா? உள்ளேதான் இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதாவது சங்கடங்களும் வியாதிகளும் நோய்களும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கல்லை நவுத்து நம்பரை நவுத்துட்டாரு. நீங்க வெளியே வந்துட்டீங்க. வெளியோடு அந்த கல்லை நவுத்துனாம நீங்க வெளியே உயிரோட வர முடியாது. பிதாவானவர் செய்வார், இயேசு கிறிஸ்து மூலமாக செஞ்சார். ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த நாளிலே பெரிய காரியம் செய்வார். நிச்சயமா நான் சொல்றேன். நீங்க I'm telling this not to make you feel good. இது நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்க மனசு நல்லா சுகமா சரிங்களா ஆரோக்கியமா இருக்குதுன்னு நான் சொல்றேன். இதுதான் அந்த சத்தியம். இதை மறந்துடாதீங்க. எது மறக்க கூடாது? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இருக்க பெரிய மலை போல இருக்கிற கல்லை நவுத்திட்டேன். நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆத்ம ஆதாயம் செய்யலாம், வீடு சந்திக்கலாம், ஆஸ்பத்திரி சந்திக்கலாம், சரிங்களா? இப்ப இந்த அம்மா வந்திருக்கிறாங்க தாயம்மா. இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய பேர் கொண்டு வருவார். நம்ம வாழ்க்கையில் அந்த வெட்கமும் அவமானமும் பயமும் அவர் எடுத்து போட்டார். அதற்கெல்லாம் நவுத்திட்டாரு. நீங்க வெளியே வந்துட்டீங்க, விடுதலை சிறைச்சாலைக்கு வெளியே வந்துட்டீங்க, நல்லா நவுத்திட்டார். இயேசு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த விதம், இயேசு தம் உயிரை கொடுத்தார் உங்களுக்கு எனக்கு. இயேசு தம்முடைய பாடுகளை தம் உயிரை கொடுத்தார். இயேசு சிலுவையிலே நம் ரத்தத்தினாலே நம்மளையும் உங்களையும் காப்பாற்றினார். எது? உயிர்த்தெழுதல் மூலமாக. இயேசு தொடர்ந்து அடுத்து பிதா நம் மீது பரிசுத்த ஆவியை பொழிந்த விதம். எப்படி அவர் நம் மீது பரிசுத்த ஆவியை
எப்படி அவர் ஊற்றினார். ஹவ் சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர் ஊற்றினார் என்றால் அவர் கொடுத்த வாக்கு. சரிங்களா? அவர் கொடுத்த வாக்கு வசனம் இருக்கிறதா இருக்கு. நன்றி கர்த்தாவே. அவர் பாருங்க, 1வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 காத்திருக்கிறீர்கள். இவ்வளவு செய்தார். வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற மாட்டார். எல்லாருக்கும் பச்சைமதமாக்காத Holy Spirit everyone who believes கிறிஸ்துவோட மரணத்தை உயிர்த்தெழுதலை நம்புகிறவர் மேல பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக ஊற்றுவார். அது உங்களை இயேசுவுக்காக சாட்சியாக வாழ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவராகட்டி நம்ம வாழ்க்கையை தேவஜனமே சின்னாமணமா வழித்தாவது போகும். நம்முடைய பாவங்களே உணர்த்தப்பட மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் கூட அளவில்லாமல். See, there's no limitation in pouring out of the Holy Spirit. அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல, எல்லாருக்கும் தாராளமாக கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் உங்களுடைய கிறிஸ்து வாழ்க்கையில வெற்றி பெற பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பாவம் இருந்தாக்க விட்டு போயிடுவாரு. அதனால்தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தேவஜனமே ஒரு சாந்தம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். உங்களை அதிக வல்லமையான என்ன சொல்லுவாங்க, விட்னஸ், கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இந்த பூமியிலே வாழ பரிசுத்த ஆவியானவர் போதுமான நிரப்புதல் உங்களுக்கு கொண்டு வருவார். விதானம் மீது பரிசுத்த ஆவியை பொழிந்த விதம் போடப்படுங்க அப்படின்னு நான் வாசிக்கிறேன். விதா நிறைவேறப்பட்ட வாக்குறுதியாக பொழிந்திருந்தார். Yes, what he promised, I will follow. நான் உங்களை வெளியே அனுப்ப மாட்டேன். அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்த சீசர்கள் மத்தியில அவர் காட்சி அளித்தார். ஞாபகம் இருக்குதுங்க. அவர் சொன்னாரு, நான் உங்க மீது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறேன். அதாவது ஞாபகம் இருக்குங்களா? அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் தேற்றுவாள நான் போகிறேன். நீங்க அனாதையாக சரிங்களா, யாரும் உங்களுக்கு துணை இல்லாமல் சரிங்களா இருக்க நான் விட மாட்டேன். நான் போனாலும் கூட உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி உங்களை நான் அனுப்புவேன். என்னோட நாமத்தினாலே போங்க. அதாவது உங்களுக்கு நான் அந்த அதிகாரம் கொடுக்கிறேன். ஏராளமாக பொழிகிறவராக இருக்கிறார். அடுத்த ஸ்லைட். இயேசுவை காண்பது அவருடைய இருதயம். இயேசுவை காண்பது அவருடைய இருதயம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை. இந்த சீஷர்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று அவங்களால் நம்பவே முடியாது. Because right from the beginning, ஆதியிலிருந்து இயேசு எதுக்காக பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செஞ்சார் அவங்களுக்கு தெரியல. சரியா? கடைசி வரைக்கும் பயந்து ஒளிந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவங்க இருக்கிற இடத்துல போனாரு. கோழையாக ஓடி போனாங்க, மறைந்து போனாங்க. அப்ப இயேசு அவங்களை வெறுக்கல, அவங்களை விட்டு விலகி போகல. இயேசு கிறிஸ்து அவங்களை தேடி போனாரு. உங்களையும் அப்படி தேடி வருவாரு, உங்களோடு கூட வாழ்வதற்கு. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் நேரம். நீங்க எனக்காக பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. நான் இந்த பூமியில வாழ்கிற காலத்துல செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்களை காட்டிலும் நீங்க இன்னும் அதிகமாக செய்வீங்க. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஊற்றினார். சரிங்களா? மனித ரூபத்தை எடுத்தார். இயேசுவை காண்பது அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? டு ரிஃப்ளெக்ட் ஹிஸ் கேரக்டர். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? சரிங்களா? அவருடைய வல்லமை சரிங்களா பெற்றுக்கொள்வது. உயிர்த்தெழுதல் இருக்கிறது அவருடைய வல்லமை வளர்கிறது. அது மாத்திரமல்ல மகிமை. How do you ever explain or explain glory? மகிமை எப்படி நீங்க விளக்குறீங்க? புரியுமா? மகிமை விளக்க முடியாது. பார்க்கலாம் முடியும், அனுபவிக்கவும் முடியும். குருடர் உங்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு, ஓமை பேச வைக்கிறாரு, செவிடுகளை கேட்க வைக்கிறாரு, சப்பானி நடக்க செய்கிறாரு, மருத்துவர்களை உயிரோடு கொண்டு வராரு. இது என்ன சொல்லுகிறது? அவருடைய சொல்லுங்க மகிமை. ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்.
பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இதுல பெண்கள் இயேசுவை யார் கர்ப்பத்தில் பெண். சரி, இயேசு சிலுவையில் யார் வந்தா? பெண். நான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதல்ல யார் பார்த்தா? பெண்கள் எவ்வளவு விசேஷமானவர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சாட்சி சொன்னது பெண்கள் தான், சீசர்கள் கூட இல்லை. நம்ம போயிட்டு சீசர் சொல்றாங்க, வாங்க, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு, மரித்த இயேசு உயிரோடு வந்துட்டார். யார் இந்த முதல்ல செய்தி சொன்னா? அந்த நற்செய்தி உலகத்துல ஊழியத்தில் கலக்கிறதும், அதிகமாக ஆவிக்குரிய கூட்டத்தில் கலந்து கொள்கிறதும். ஒவ்வொரு நாள் 5 மணிக்கு நாங்க காலையில, அதாவது என்ன சொல்லுவோம், ஆன்லைன்ல நாங்க ஜெபிக்கிறோம். என்ன தவிர எல்லாமே பெண்கள். காலை அவங்க சொல்றது ஜோதிபாய் அவங்க கர்த்தர் எப்படி பெண்களை பயன்படுத்துகிறார். இது எப்படி தெரியுங்களா? என்ன சொல்லுகிறது? அவருடைய உயிர்த்தெழுதல் பெண்களை மாத்திரமல்ல, ஆண்களே அவர் அழைத்திருக்கிறார். ஆண்கள் கொஞ்சம் அவங்க தாமதமாக வராங்க, யோசிக்கிறாங்க. பெண்களும் அதிக வேகமாக முன்னல் வேகத்தில் என்ன நடந்தாலும் சரி, நான் இயேசுக்கு முழுவதுமாக என் அர்ப்பணம் என்னை ஊழியம் செய்வேன். இயேசுவை காண்பது சரிங்களா? அவர் மனித உருவம், அவர் ஆவி, சரிங்களா? ஆவி பரிசுத்த ஆவியானவர். ஆனா அவர் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூமியில வாழ்ந்தார்கள். உங்களுக்கு தெரியுங்க, 510 பேர் அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தாங்க. 40 நாள். அப்ப அவர் சரீரமாக ஆவியின் உருவத்துல நடமாடல, அவருக்கு சரீரம் உறுப்பு இருந்தது. அதான் மனித உறவு எடுத்து இயேசு அவர் பிதாவின் இடத்திலிருந்து வந்தார், பிதாவின் இடத்துல திரும்பி போனார். மனுஷனா மனித ரூபத்தில் சரி அவர் சொன்னபடி வைத்திருந்தார். பாடலாம் துதி நேரத்தில் நம்ம பாடணும். அந்த பாடம் இயேசு கிறிஸ்து அவர் இங்க இல்லைங்க, தேவதூதர் சொல்றாரு, கல்லறைக்கு போனவங்க இடத்துல சொல்றாரு, நீங்க தேடுகிறவர் இங்கே எங்க போயிட்டு அவர் உயிரோடு எடுத்துட்டேன், அவரே உயிரோடு எடுத்துட்டேன், நீங்க போய் இதை சொல்லுங்க சிகிச்சை இருக்கிற மற்றவங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவர் மனுஷனாக ஆவியாக இல்லை, தேவ தூதராக இல்லை, மனுஷனாக அவரே மரித்தாரு, மனுஷனாக உயிரோடு இருந்தாரு, மனுஷனாக ஏக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டார். தொடர்ந்து வாசி கேட்போம். அடுத்த ஸ்லைட். நன்றி. இன்றைக்கு நீங்க என்ன கற்றுக்கொண்டு இயேசு எங்க இருப்பாரு? இயேசு எங்க இருக்கிறார்? இன்றைக்கு நம்ம இயேசு எங்க வச்சிருக்கிறோம்? நீங்க சொல்லுங்க. அப்ளிகேஷன் இங்க வந்துட்டீங்களா? என்ன கொண்டு வந்தீங்க? இங்கிருந்து என்ன கொண்டு போவாங்க? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வளம் உங்க வாழ்க்கையில சர்ப்பங்களை மிதிச்சுட்டு போவீங்க, சாபங்களை முறியடிச்சுட்டு போவீங்க. இயேசுவுக்காக எல்லா பாடுகளையும் உபத்திரங்களையும் வேதனைகளையும் என்ன செய்வீங்க? முறியடிச்சு சகித்து கொண்டு அவர் 2வது வருகிற வரைக்கும் அவருக்காக உப்பாக ஒளியாக சாட்சியாக இந்த பூமியில வாழ்வீங்க. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்கு செய்யும். தேவதனமே ரிசீவ். அவரை விட வேற எந்த தேவனும் உங்களுக்கு இந்த நாளையில இந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. கண்களை மூடி அவனை நோக்கி நம்ம பார்ப்போம். எல்லாம் ஜபத்தில் வருஷத்தை நற்கனை ஆராதனைக்கு நாம் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். எனக்காக நீ உழவு செஞ்சீங்களா?
நான் கெட்டவன், நான் நல்லவன் இல்லை, எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் என்னை நீங்க தள்ளி விடாம, ஒதுக்கி விடாம, ஆண்டவரே என்னை நீங்க அலட்சியப்படுத்தாம, வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே என்னை நீங்க என்ன செய்ய விரட்டடிக்காம, எவ்வளவோ தப்பு தவறு செஞ்சோம், எவ்வளவோ உங்களுக்கு பிடிக்காதவைகளை பார்த்து பேசி செஞ்சும் கூட இன்னும் என் மேல இறக்கப்பட்டு இன்னும் என் மேல ஆண்டவரை அக்கறையும் அன்பும் காட்டி வருகிறதே, நன்றி. உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நிறைவோடு நாங்களும் புறப்பட்டு உலகத்துக்கு நாங்கள் சாட்சியாக வாழும். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக இருந்து அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சீக்கிரமா வருவேன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆரம்பத்தில் ஆயத்தப்படுத்தீர்கள். அபாத்திரமாக இந்த பரிசுத்த பந்திலே அந்த காலத்துக் கொள்ள வேண்டாம். நம்மோடு கூட உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார். மறந்துடாதீங்க. நாம் பார்க்கிறது, சிந்திக்கிறது, பேசுறது எல்லாமே அவருக்கு. இந்த 4வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே பரிசுத்த பந்திலே கலந்து கொள்ள யாரும் சேர்ந்து வாசிப்போம். சரி, சேர்ந்து வாசிப்போம். இது ஏன் நம்ம செய்யறோம்னாக்கா, நம்ம ஒன்றும் புரியாம தெரியாம நம்ம போயிட்டு எடுக்கிறது ஒரு உணர்வு இல்லாம பாவனை பெற்ற நிச்சயத்தோட நம்ம போகிறோம். இது நம்ம ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருடைய சுவாசனை நெருங்கி கொண்டு வருங்க. இந்த மாதிரியான பாவனை வச்சு அந்த உணர்வோடு நம்ம வாசிக்கிறோம். சபையா இருக்கலாம். வா சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே. எல்லாரும் சத்தமா வாசிங்க. மறுபடியும் நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பரிசுத்த பந்திலே கலந்து கொள்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எங்க இருந்தாலும் சரி. 1 2 3. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் எண்ணிக்கை நடக்கும். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்ய தகாதவைகளை செய்யாமல், செய்ய தகாதவைகளை செய்து செய்ய தக்கவைகளை செய்யாமல், செய்ய தகாதவைகளை செய்தவங்க எங்களுக்கு சுகமே மிகவும் 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 சரி. அது இல்லை, மிகவும் சரி பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவரே தேவரே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் குற்றவாளிகள் ஆகிய மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு தப்புகளை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாக பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, எல்லாம் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு கிருபை செய்தது. ஆமென். முட்டி போட உணர்த்தப்பட்டீங்களா? அங்கேயும் பார்க்காதீங்க. ஆவியானவர்களோடு கூட உயிரோடு பிரசனமாக இருக்கு. அதனால இதை நம்ம ஆயத்தத்துக்காக செய்யணும். சரி, இந்த பரிசுத்த நற்கருணையில் ஆராதனையில் இயேசுவின் அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள். சரியா? எங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவுள். சபையா அப்படி ஜபத்திலே இருப்போம்.
கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்வளத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையா இருக்கிறது. சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகிய தேவரீர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நான் இந்த சாக்கிரமத்தை பிரதிஷ்டை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீயும் என்னோடு கூட அமைதியாக ஜெபனிலே இருக்கும்படியாக அடி மிக தாழ்மையோடு இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தில் இருப்போமாக. இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்டு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து திருமணப்பட்டு இயேசு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கைக்குரியதா இருக்கிறது. நீங்கள் இதை பாடுபடும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து அப்படியாக திருமணப்பட்டினார். ஆகையால் சபையார்களே, தமிழ் சபையார்களே, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பந்தியில் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது எல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவரை மரணத்தை தெரிவிக்கிறார்கள். சரி, நம்முடைய மமதியாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இருக்குள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி சேரும். மேசிக்கிறவர்களும் துணிக்கி ஆக்கிலும் பறித்துக் கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகிலும் தேவரே எப்பொழுதும் நெருங்க செய்ய தவறாத ஆண்டவரா இருக்கு. ஆன தன்மையினாலே கர்த்தாவே, அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவர் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்றுவதமாக இந்த பரிசுத்த நாற்காலியில் பங்கு பெற பிதாவை இன்று எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று தமிழ் திருச்சபை விசுவாசிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். சபையாக சேர்ந்து வாசிப்போம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உம்முடைய சமாதானத்தை இங்க வந்திருக்கிற எல்லாரோடும் கூட தான். ஆமென். தேவஜனமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது வரைக்கும் நான் சொல்றது வரைக்கும் கொஞ்சம் நான் சொல்றேன். இதை கவரிங் நீக்கி போடுங்க. கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கையில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எழுந்து எழுந்து கையில் எடுத்து கையில் எடுத்துக்கொள்ளுங்க. மறக்காதீங்க, இது யாருடைய சரீரம்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். எப்படிப்பட்ட சரீரம்? மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக உடைக்கப்பட்ட சரீரம். நன்றி கர்த்தாவே. இப்பொழுது நீங்க எடுங்க. இந்த அப்பத்தை நீங்க வாங்கி சாப்பிடும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை நினைவு கூறுங்க. இப்ப எல்லாரும் எடுங்க.
இட்ஸ் only a symbol. இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மையான பரிசுத்தமான கல்வாரி ரத்தம் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய எல்லா பாவங்களுக்காக ஒரே தடவை சிந்தினார். சபையாராக குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற பொழுது நன்றியோடு எனக்கு உதவி செய்ய இரண்டு கரங்களை தொட்டு நன்றி சொல்ற ஒரு அடையாளம். ஜஸ்ட் தேங்க் காட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இயேசுவை ஆராதிக்கிற சோதரிக்கிற ஒரு அடையாளம். இரண்டு கரங்களை கர்த்தருடைய சன்னதானத்திலே உயர்த்திருக்கிறீங்களா? It is a sign of being grateful to God. நன்றி கர்த்தர். எல்லாரும் ரெண்டு கைகள் சரணடைகிறீங்க. ஆண்டவர் நன்றி செலுத்துறீங்க. இந்த மாதத்திலே அருமை சேவை தமிழ் திருச்சபை விசுவாசிகள் பரிசுத்த பந்திலே கலந்து கொள்கிற ஒரு பரம வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக இந்த இடத்திலிருந்து அவங்க சொந்த வீட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய அவைத்திருந்த வல்லமை அவருக்குள்ளாக தொடர்ந்து வழிபட்டு வாழும்படியாக சீக்கிரமா வருவேன் என்று சொன்ன இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்க. அருமையான தேவஜனம்.